அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமா ஐடிஐயோட பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் 530 கோடோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் நம்ம பார்ப்போம். சரியா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருப்போம். சிலது எதுவும் தவறுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே இத்தனை கொஸ்டின் இது தப்பு சார் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. நம்ம அஃபீஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே என்னது கரெக்டாக தான் எடுத்திருக்கோம். சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மட்டும் தான் சொல்ல போறோம். சரியா, அதே மாதிரி இதுல இருந்து ஒரு 40-50 கொஸ்டின் வந்துருந்துச்சு நம்ம மெட்டீரியல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்னன்னா எதுவுமே வரல சார் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் யாருக்கு எவ்வளோ வந்துருந்துச்சு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே சொல்லுங்க. ஏன்னா நம்ம இதில் கொடுக்குறது ஃபுல்லாகவே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். எதுவுமே இது மட்டும் படிச்சா போதுன்னு நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. எதுவுமே இல்லாத சோர்ஸுக்கு இதை சிலபஸ் பேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்காங்கன்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இதுல இருந்து 40-50 கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நம்ம அனலைஸ் பண்ணி எவ்வளோ கொஸ்டின் வந்துருந்துச்சு அப்படின்றதும் தனி வீடியோவா வரும். அப்போ தெரிஞ்சிடும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு. அதையும் அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லிடுவோம். சரியா, ஸோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றோம், டக்கு டக்குன்னு ஆன்சர் மட்டும் தான் சொல்ல போறோம். நீங்க என்ன பண்ணுங்க, கொஸ்டினும் அதே மாதிரி ஆன்சருக்கும் டெலகிராம்ல நம்ம போட்டுரும். சரியா, 2க்கு ஆப்ஷன் சி, 3க்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாம் கேட்டிருந்தோம், இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் ஃபார்முலா பேஸ் பண்ணி. அதே மாதிரி தெர்மல் அனாலிசிஸ் டி இஸ் நோன் அஸ். ஸோ T9 என்னது டெம்பரேச்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ சிபிசி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல். லோ சிபிசி எதுக்கு ஸ்டீலு. ஹீட் ஃப்ளக்ஸ் இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த ஹீட் ஃப்ளக்ஸ்ல இருந்து நிறைய ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸோட யூனிட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வாட் பெர் மீட்டர். 8க்கு ஆப்ஷன் பி, 9க்கு ஆப்ஷன் பி. பாத்தீங்களா, ஹீட் ஃப்ளக்ஸ் இதுல இருந்தே நிறைய கொஸ்டின் டிஃபரெண்டா கேட்டிருக்காங்க, தெரியுதா. அடுத்து 10க்கு ஆப்ஷன் பி, 11க்கு ஆப்ஷன் பி, 12க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஐடிஐ லெவலை தாண்டி தான் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ஐடிஐ லெவலுக்கு எதிர்பார்த்திருப்பீங்க, ஐடிஐ லெவலை தாண்டி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா, 13க்கு ஆப்ஷன் டி, 14க்கு என்னது ஆப்ஷன் சி, 15க்கு ஆப்ஷன் பி, 16க்கு ஆப்ஷன் பி, 17க்கு ஆப்ஷன் பி, 18க்கு ஆப்ஷன் ஏ, 19க்கு ஆப்ஷன் டி, 20க்கு ஆப்ஷன் ஏ, 21க்கு ஆப்ஷன் பி, 22க்கு ஆப்ஷன் சி, 23 ஆப்ஷன் சி, 24 பி, 25 ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கண்டக்ஷன், ரேடியேஷன், கன்வெக்ஷன் இதை வச்சு ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டிருக்கான். சரியா, அடுத்து 26 சி, 27 சி, 28 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 2 3. அடுத்து 29 டி, 30 ஏ, 31 சி, 32 பி, 33 சி, 34 பி, 35 பி, 36 சி, 37 சி, 38 டி, 39 ஏ, 40 ஈன்னு வச்சுக்கோங்க. இதை டவுட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின்ஸ் டவுட்ல வச்சுக்கோங்க. 41க்கு ஆப்ஷன் சி, 42 டி, 43 ஏ, 44 ஏ, 45க்கு ஆப்ஷன் ஏ. ஸோ மேக்ஸிமம் இந்த தெர்மோ மெக்கானிக்கல் அனாலிசிஸ்ல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுதான். தெர்மோ மெக்கானிக்கல் அனாலிசிஸ் ஆப்ஷன் சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதுல ஆப்ஷன் சி, 48 ஆப்ஷன் சி, 49 ஆப்ஷன் சி, 50க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் அப்ளிகேஷன் பேஸ். 51 ஆப்ஷன் சி, 52 ஆப்ஷன் பி, 53 ஆப்ஷன் சி, 54 ஆப்ஷன் சி, 55 ஆப்ஷன் சி, 56 ஆப்ஷன் ஏ, 57 ஆப்ஷன் பி, 58 ஆப்ஷன் டி, 59 பி,
60C 61B 62B 63A 64B 65C 66C 67B 68C 69C 70 வந்து B 71C 72C 73 பார்த்தீங்கன்னா B 74C 5C 76A இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அப்புறம் சம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க, ரொம்பலாம் வந்து இது கேட்கல. அப்புறம் டிராயிங் சம்மந்தமாகவும் நிறைய கேட்டிருந்தாங்க, கேட் டிசைன் அதுல இருந்து. சரியா? 77A 78D 79B 80C 81B D 82D அதுக்கப்புறம் 83 போர்ஷன் ஆஃப் சர்க்கிள். இதெல்லாம் ஈஸி. இந்த ஆர்க் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றது எதில் வரக்கூடியது, அதாவது ரவுண்ட்ல சர்க்கிள்ல வரக்கூடியதா. சரியா? இதெல்லாம் டிராயிங் சம்பந்தமான கொஸ்டின். ஷெல்லு, இந்த ஆப்செட்டிங்கு, ஸ்பிளிட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னது டிராயிங் சம்பந்தமான கொஸ்டின். பேசிக் டிசைனர்னாலே பேசிக்கா டிராயிங் தெரிஞ்சிருக்கும், கேட்டையா உங்களோட சாஃப்ட்வேர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரியா? 84 ஆப்ஷன் பி, 85 ஆப்ஷன் டி டிடி. சரியா? 84க்கு டி, 85க்கு டி, 86க்கு பி. அதாவது மிரர் டூல் இதெல்லாம் நம்ம இதுல கொடுத்துருந்தோம். மிரர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் டூப்ளிகேட். அதாவது இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கோ அது அப்படியே எங்கிட்ட தெரியும், அதான் வந்து சிமெட்ரிக்கல் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 87A இதுவும் நம்ம இதுல கொடுத்துருந்தோம். சாம்பர்னா என்ன, அதே மாதிரி ஃபில்லட்னா என்ன அப்படின்றத கொடுத்துருந்தோம். அதாவது உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து சாம்பர், இது வந்து என்னது சாம்பர். இதே வந்து இந்த இதுல வந்து கர்வா வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபில்லட், கர்வா வந்துச்சுன்னா ஃபில்லட். சரியா? இதெல்லாம் நம்ம இதுல கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் மாடல் கொஸ்டின் 200 கொஸ்டின் கொடுத்தோம் தெரியுமா, அதுல இருந்துச்சு ட்ரீம் கமாண்ட் வந்து கேட்டையால எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாடல் கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருந்தோம். சரியா? நிறைய கொஸ்டின் வந்து இருந்துச்சு, நிறைய பேர் வரலன்னு சொல்றாங்க, எதனாலன்னு தான் தெரியல. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் எல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான், டைரக்டா அதுல இருந்து வரலாம். அப்படி இல்லைன்னா அதுல வந்து இன்டைரக்டா உள்ள இருந்து கேள்வி கேட்கலாம். ஆனா நம்ம கொடுத்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா வரும். சரியா? கண்டிப்பா வரும், சுத்தமா வராதுன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிலபஸ்ல இருக்கிறத வச்சுதான் நம்ம எடுத்திருக்கோமே தவிர சிலபஸ்ல இல்லாத டாபிக் நம்ம எடுக்க கிடையாது. அதே மாதிரிதான் அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா ட்ரேட் எக்ஸாம்ஸ்க்கும். சரியா? ஸோ வேணும் என்கிட்ட எந்த சோர்ஸும் இல்லை சார், நீங்க கொடுக்குறதா படிக்க போறீங்க அப்படின்னா தாராளமா வாங்கி படிக்கலாம். இல்ல என்கிட்ட சோர்ஸ் இருக்குன்னா தயவு செய்து அதை படிங்க, இதை வாங்காது. சரியா? இதை வாங்காது. சாட்டிஸ்பேக்ஷனோட எதனாலும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சா வாங்க, யூஸ் ஆகாதான் தயவு செய்து வாங்காதீங்க. சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி 89க்கு டி, 90க்கு பி, 91க்கு பி. அதாவது பெர்பெண்டிகுலர், அதாவது 3 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அதே மாதிரி செக்ஷனல் வியூஸ்க்கு 92க்கு சி, 93சி, 94டி, 95A, 96C, 97B, 98B, 99C, 100 வந்து சி. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பேசிக் டிசைனர் கொஞ்சம், அதாவது மாடரேட் டு டஃப் லெவல் தான். ஸோ நிறைய பேர் வந்து கம்மியாக தான் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ எவ்வளோ அட்டம்ப்ட் உங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அப்போதான் நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. 101க்கு சி, 102க்கு சி, 103 ஆப்ஷன் பி. அதாவது ஃபைல் ஆப்ஷன். இந்த ஃபைல் ஆப்ஷன்றது இது பேசிக்கா எக்ஸலா இருக்கட்டும், எம்எஸ் இருக்கட்டும், சிஸ்டம் தெரிஞ்சவங்க ஈஸியா யூஸ் பண்ணலாம். மெனு பார்ல ஃபைல் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும், கிரியேட்டிங் நியூ ப்ராஜெக்ட் தான் ஃபைல் வந்து யூஸ் ஆகும். அதான் இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். அதே மாதிரி 104 ஆப்ஷன் சி, 105A, 106D, 107B, 108C, 109B, 110C, 111D, 112A, 113D, 114A, 115D,
116D 117A 118D 119C 120D 121C 122C 123C 124B 125B 126B 127A 128C 129D 130D 131A 132D 133B 134B 136D 137A 138A 139A 140B 141B 142C 143B 144A 145D 146A 147A 148C 149B. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சேஃப்டியில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம இதில் ரிப்பீட்டடாகவே கொடுத்துருந்தோம் கொஸ்டின்ஸை. ஆப்ஷன் பி ப்ரொடக்டிங் ஐஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 140 வந்து ஆப்ஷன், 150 வந்து ஆப்ஷன் பி, 151 ரீசைக்ளிங். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங். 152 இதுவும் கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரிக்கல் ஃபயர் எதுலன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் சி. எலக்ட்ரிக்கல் ஃபயர் கிளாஸ் சியில் வரக்கூடியது. 153 சி. 154 இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரல் சேஃப்டியில். ஸோ இதுல இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஆப்ஷன் பி ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன் இதெல்லாம் கொடுத்துருந்தோம் நம்ம. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 155 ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ். 156 அதாவது கோல்டன் ஹவர். ஹெட் இன்ஜுரி தலை காயம் ஏற்பட்டா 60 மினிட்ஸ் தான். 156 சி 157A 158 பி 159 பி 160 பி 161 டி 162 சி 163 டி 164 சி 165 சி 166 பி சாரி டி 167 சி 168 பி 169 ஏ 170 ஏ 171 பி 172 ஏ 173 ஏ 174 சி 175 ஏ 176 ஏ 177 பி 178 ஏ 179 ஏ 180 ஏ 181 சி. ஹூக்ஸ்லா இதெல்லாம் வந்து பேசிக்கான கொஸ்டின். ஹூக்ஸ்லா அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரெயின் அப்படின்றது இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். அடுத்து 182 சி 183 சி 184 சி 185 சி 186 பி 187 டி 188 டி. ஸோ இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஸ்ப்ரிங் ஸ்டிப்னஸ் இதுல இருந்தா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தான். 189 சி 190 சி 191 ஏ 192 சி 193 சி 194 ஏ 195 டி 196 சி 197 சி 198 சி 199 ஏ 200 வந்து ஏ. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு சரிங்களா. 200 கொஸ்டின் பார்த்தாச்சு. 200க்கு எத்தனை கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸ் பிடிஎஃப் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் என்கிட்ட சோர்ஸ் இருக்கு சார்னா தாராளமாக நீங்க இருக்கிறத படிங்க. இதை வாங்காதீங்க தயவுசெய்து. அதே மாதிரி வாங்குறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாங்க. சாம்பிள்லாம் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாலும் தாராளமாக என்ன பண்ணுங்க வாங்காதீங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.